உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் பொண்ண அந்த வீட்டுக்கு மருமகளா அனுப்புறதுக்கு படியேறி போய் நின்னு அந்த வீட்டுல சம்பந்தம் பேசிக்கிட்டு இருக்க. அதை கெடுக்கிறதுக்கு என்ன ஒக்கா மயக்கம் போட்டு விழுந்திருக்கா? ஆமா, அது எப்படி தட்டை மாத்தும் போது உங்க அக்காவுக்கு மயக்கம் வரும்? அக்கா அதுக்காகலாம் மயக்க போட்டு விழுந்திருக்காதுங்க. அதுக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லைன்னு நான் கேள்விப்பட்டேங்க. அதனாலதான் அவங்க மயக்க போட்டு விழுந்திருப்பாங்க. ஏய், என்ன பத்தி தெரிஞ்சிருந்தோம் நீ அக்காவுக்கு வக்காலத்து வாங்கி பேசுறியா? என்னடி தெரியுமடி, உங்க திட்டம்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். வானதிய கரிகாலனுக்கு கட்டி கொடுத்து அவளை அந்த வீட்டுக்கு மகாராணி ஆகணும்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? புருஷன் இல்லாம உன் அக்கா கஷ்டப்படுது, கஞ்சிக்கு வழி இல்லாம இருக்குது. அதனால நீ உன் அக்கா பொண்ண அந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும்னு பாக்குற. அதான உன் திட்டம்? சொல்லுடி, ஆமாவா இல்லையா? சொந்த பொண்ணு மேல உனக்கு எந்த அக்கறையும் கிடையாது. ஆனா உன் அக்கா அம்மாவளை அந்த வீட்டுக்கு மருமகளாக்கி உன் அக்காவை வசதியாக்கிருந்தோம். அதானடி வாச? சொல்லுடி. அதனாலதான் அக்காவும் தங்கச்சி சேர்ந்து திட்டம் போட்டு நாங்க தட்ட மாத்த வருவோம், நீ மயக்கம் போட்டு விடுன்னு விட வச்சு அதை தடுத்து நிறுத்திருக்கீங்க. ஏன் இப்படி பண்ண? சொல்லுடி. அந்த மாதிரிலாம் நான் எங்க பண்ண போறேன்? சொந்த பொண்ணுக்கு கிடைக்க போற வாழ்க்கைய எந்த தாயாவது தடுப்பாளா? அக்கா பொண்ணுக்காக நீ தடுக்கிறிய? எங்க நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களான்னு எனக்கு தெரியலங்க. யாரும் நினைச்சும் இது நிக்காது, யாரும் நினைச்சோம் இது நடக்காது. முடிவு எடுக்க வேண்டியது அண்ணனுங்க தான். தெரியும் தெரியும், உன் அக்கா மாவா நந்தினி நல்லா படிச்சு கிழிச்சிருக்கு. அந்த பொண்ணை மருமகளா ஆக்கிக்கணும் தானே உங்க அண்ணனுங்களுக்கு விருப்பம். அது நடந்துடக்கூடாது தானே நான் வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப திரும்ப போய் கேட்டுக்கிட்டு இருக்க. அவங்க சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருந்தானுங்க. அதுக்கு ஒரு முடிவு கட்டதான் நான் தட்டோட போய் நின்றேன். ஆனா அதையும் உன் அக்கா மயக்க நாடகத்தை போட்டு கெடுத்து விட்டுட்டான். ஆக மொத்தத்துல அக்காவும் தங்கச்சி சேர்ந்து என் பொண்ணு வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டீங்க. ஆனா நான் இதை லேஸ்ல விட மாட்டேன். கரிகாலனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வைப்பேன். வானதிய அந்த வீட்டோட மூத்த மருமகளா ஆக்கி காட்டுவேன். அப்படி ஆக்கினாதான் அந்த குடும்பத்தோட குடுமைய என் கைக்கு வரும். இந்த திட்டத்துக்கு எதிரா நீ அக்கா கூட சேர்ந்துகிட்டு ஏதாவது பண்ண, அப்புறம் கட்டில பொண்டாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன் உன்னை. அப்படியே என்னடா குடவுனுக்கு சரக்கு வந்திருக்கான். எனக்கு இப்பதான் செய்தி வந்துச்சுங்கய்யா. நாம முந்திக்கிட்டு போய் பேசாம அங்கேயே தங்கி இருந்து நாம பில்ல போட்டுருவோம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து நாம வேலையை ஆரம்பிச்சிடலாங்கய்யா. இன்னைக்கு விட்டா அடுத்த சரக்கு வர 1 மாசம் ஆயிருமாங்கய்யா. நிம்மதியா ஒரு வாய் சோறு கூட திங்க முடியல. ஏய், எங்க அன்னைக்கு எடுத்து வச்ச பைய எடுத்துட்டு வா. இந்தாங்க. எங்க சாப்பிட்டு போங்க. நீயே கொட்டிக்க. தலே. டேய் வாடா. சரிங்க. அக்கா உடம்புக்கு முடியாம கிடக்குறா. கஞ்சி காய்ச்சி அவளுக்கு எடுத்துட்டு போலாம். எங்கம்மா போற? எங்க போவேன்? உன் பெரியம்மாவை பார்க்கத்தான் போறேன். அவங்களுக்கு உடம்பு சரியில்லையே, அத பத்தி உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நீ கேட்டியா? மா, மனசு பூரா அதே நினைப்பாதாமா இருக்கு. நந்தினிக்கு போன் பண்ண. என்ன சொன்னா? போனே போகல. நான் என்ன பண்றது? சரி சரி, நான் போய் அக்கா ஒருட்டு பாத்துட்டு வந்துடுறேன். என்னங்கய்யா இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? நம்ம குடோனுக்குள்ள போகணும். டேய், மயக்கம் போட்டு தட்டு மாத்திரத்தை நிப்பாட்டிட்டாங்க. அவங்கள சும்மா விட சொல்றியா? குடோனை விட குடும்ப பிரச்சனை தான் முக்கியம். நீ போய் அதை கவனி. சரிங்க, நான் இதை கவனிக்கிறேன். சரிங்க.
பிடிங்க. வேணாம்மா, ஏற்கனவே அண்ணன் ஜூஸ் வாங்கி கொடுத்ததே ஒரு மாதிரியா இருக்கு. போதும்மா, வேண்டாம் எனக்கு. வாங்கி குடி சுப்பு. அது எவ்வளவு நேரம் தாங்கும்? இந்தா இதை குடி. குடுங்க. ஐயோ அண்ணன், குடின்றல்ல. வேணாம் அண்ணே. இந்த குடி. ஆஸ்பத்திரியில இருப்பான்னு பார்த்தா திரும்ப வந்துட்டா? நம்ம நினைச்சது சரிதான். இதெல்லாம் நாடகம் தானா? உள்ள வரலாமா? வந்துட்டாயா? வாங்க மாப்ள. ஓ. உட்காருங்க. ஆஸ்பத்திரியில இருப்பீங்கன்னு பார்த்தா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க. அது என்ன வீடா? அங்கேயே இருக்கிறதுக்கு மருந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததும் ஹார்ட் அட்டாக் வந்து ஐசியூல இருப்பீங்கன்னு பார்த்தா குத்துக்கல்லாட்ட வீட்டுல உட்கார்ந்துருக்கீங்க. மாப்ள, வா இருக்குங்கிறதுக்காக உங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க. ஓரளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். பாத்துக்கங்க. யாரு எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? நான் வந்து வேலையை பாக்குறேன். என்ன மச்சான், நீங்க எதுவும் பேசாம இருக்கீங்க? கரிகாலனுக்கும் வானதிக்கும் கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு தட்ட மாத்திர நேரத்தை தானே இந்த அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாங்க. சரி, அதெல்லாம் எதுக்கு சொல்லிக்கிட்டு? மூச்சு பேச்சு இல்லாம கிடந்தவங்க தானே இப்ப நல்லா இருக்காங்கல்ல. இனிமே எதுக்கு நல்ல காரியத்தை தள்ளி போடணும்? முடிச்சிருவோம். சட்டுப்புட்டுன்னு ஒரு முகூர்த்த நாளை முடிவு பண்ணி கரிகாலனுக்கும் வானதிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். எந்த நேரத்துல எதை பத்தி பேசணும் எங்க தெரியல உனக்கு? என் தங்கச்சி உசுர் பொழிச்சு வந்து உட்காந்துருக்கா. இந்த நேரத்துல கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்க. ஏன் மச்சான் கோவப்படுறீங்க? எல்லாரும் எல்லா நேரத்திலும் நல்லாவா இருக்காங்க? அப்பப்போ எல்லாத்துக்கும் உடம்பு சரியில்லாமல போகுது. எனக்கு கூட உடம்பு சரியில்லதான். அதுக்காக பிள்ளைங்களுக்கு காலகாலத்துல பண்ண வேண்டிய நல்ல காரியத்தை பண்ணாம இருக்க முடியுமா? மனுஷனா நீ? அப்பா, என்ன மச்சான் இப்படி வேற பேசுறீங்க? எப்படியே பேசுறது? இது என் கூட பிறந்த தங்கச்சி, உன் பொண்டாடிக்கு கூட பிறந்த அக்கா. உசுறு போய் உசுறு வந்திருக்கு. அண்ணே, அப்புறம் இருமா. பேசிக்கலாம். இவளை பத்தி கொஞ்சம் கூட விசாரிக்காம சுயநலமா பொண்ணு கல்யாணத்தை பத்தி பேசுறிய? ஈவ இருக்கல உனக்கு? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என் 2 தங்கச்சிங்களோட 2 பொண்ணுங்க தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்க. அவசரத்துக்குலாம் என்னால முடிவு எடுக்க முடியாது. எப்ப என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும். இனிமே இந்த கல்யாண பேச்சு எடுத்துட்டு என் முன்னாடி வந்து நின்ன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அண்ணே, எனக்கு புரிஞ்சு போச்சு மச்சான். தட்டு மாத்திர நேரத்துல இந்த அம்மாக்கு மயக்கம் வந்ததுக்கும் இப்ப நீங்க இப்படி பேசுறதுக்கு காரணமோ எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைங்கிறத காரணம் காட்டி இவங்க பொண்ணு நந்தினிய கரிகாலனுக்கு கட்டி வைக்க பாக்குறீங்களா? அதான உங்க திட்டம்? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.